நான் உங்கள் தோழி சரண்யா. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 9th உள்ள புறநானூறு தான் பார்க்க போகிறோம். செய்யுள் பகுதியில் உள்ள புறநானூறு பார்க்க போகிறோம். அது வந்து யார் எழுதினார்னா குடப்புலவியனார் வந்து எழுதினார். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோம்னா நீரை பற்றி தான் மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நீர் வந்து ஒரு பாண்டிய நெடுஞ்செழியன் இருக்கிறார்ல, அவரோட வந்துட்டு தலைமுறைகளும் சரி அவரோட புகழ்கள்லாம் நிலைச்சி நிற்கணும்னா நீ வந்துட்டு குளம் வெட்டு, மக்களுக்கு வந்துட்டு தண்ணி கொடு, அப்போ நீர் கொடுத்தவங்க தான் வந்துட்டு உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? உணவு கொடுத்தோர் உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்கே வந்து இந்த பாட்டிலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் பாட்டு வரி எல்லாமே படிக்கலான்னா டைம் ஆகும். வீடியோ லென்த்தாக இருந்துச்சுன்னா பார்க்க மாட்டேங்க. நான் அதனால் ஷார்ட்கட்டாக மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி தான் சொன்னது இல்லைங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா திணை வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் குளம் வெட்டி தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது தான் இது பொதுவான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? இது வந்து முதுமொழி காஞ்சி. முதுமக்கள் தான் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாதன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாடலின் பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ எம்மை செய்தது மறுமைக்கும் அப்படின்னு சொல்லிலாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா நம்ம இன்றைக்கி செய்கிற குளம் வெட்டி இதெல்லாம் தண்ணிலாம் கொடுத்தோம்னா அது மறுமைக்கு அடுத்த ஜென்மத்துக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல் ஆகுமான்ட்டு யோசிக்காமல் தண்ணி கொடுங்க எல்லாருக்குமே. அப்போ வந்துட்டு அது மூலயமா உங்களுக்கு எந்த ஜென்மத்திலையும் உங்களோட புகழ் வந்து நிலச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவியல் திணை வந்து வெற்றி முதல் புற திணைகளுக்கெல்லாம் வந்துட்டு பொதுவான செய்திகளை சொல்கிறது தான் பொதுவியல் திணை. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி நம்ம அந்த காலத்து மக்கள் எல்லாம் வந்துட்டு அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்னன்றதை தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு சொல்லும் பொருள் பார்த்திங்கன்னா கை எங்கே இருக்குது, உடம்புல இருக்குது. புணரியோர்னா தந்தவர்னு அர்த்தம். அப்போ புணர்ந்தவர் வந்துட்டு தந்தவர்னு அர்த்தம். அப்புறம் வந்துட்டு புன்புலம்னா புள்ளிய நிலம், புலம் நிலம். தாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்துட்டு நான் எல்லாமே ஷார்ட்கட்டாக தாங்க சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னா குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. தள்ளாதோரேனா நீர்நிலை அமைப்பவர்கள் வந்து குறைவில்லாத புகழுடையவர்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே நூல்வெளி பாருங்கள். நூல்வெளியில் வந்துட்டு 8 தொகை நூலில் உள்ள நம்ம எப்பயுமே நூல்வெளி லாஸ்ட்டில் தானே பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக சூப்பராக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி. நம்மளுக்கு வந்து சின்ன பஞ்சம் கூட வரக்கூடாதுன்னா நம்ம வயலில் வந்து இறங்கி வேலை செய்யணும். வேலை செஞ்சோம்னா பாடுபடணும். பாகுபடும்னா பார்ப்படுத்தான் அப்படின்னா எல்லாமே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா சின்ன பஞ்சம் கூட நம்மளை வந்து அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கன்னா இங்கே கற்பவை கற்ற பெண்ணில் இது மேக்ஸிமம் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க. ஆனால் இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இது பார்த்துக்கோங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரு அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே புறத்தில் தான் கொடுத்தா தான் நம்மளுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உண்பது நாளி உடுப்பவை இரண்டே. உண்பது நம்ம நாளி தான். உடுப்பவை இரண்டேன்னா உடுப்பது வந்து உடம்புக்குள்ளே நம்ம போட மாட்டோம், உடம்புக்கு வெளியில் தான் போடுறோம். அப்போ புறத்தில். ஓகேங்களா? அடுத்து வந்து யாது முறை யாவரும் கேளீர்னா புறத்தில். சரிங்களா? யாரோ ஒருத்தர் யாரோ வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து புறத்தில் உள்ளவங்களை தான் சொல்லுவாங்க. அடுத்து சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு கடன்னாலே புறத்தில் தான் கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உற்றுளி உதவியும் முறுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ உதவி செய்கிறது எப்படி, நம்ம புறத்தில் தான் செய்வோம். ஓகேங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறில் நம்ம 8 தொகையில் புறம் சார்ந்த நூல் தான் வந்துட்டு புறநானூறு. சரிங்களா? புறநானூறு எதில் இருக்குது, 8 தொகையில் இருக்குது. சரிங்களா? புறம் +4 +100 தான் புறநானூறு. உங்களுக்கு இந்த நோட்ஸ்லாம் வேணால் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு எழுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புறப்பாட்டு இதுக்கு வந்து என்னென்ன பேர் இருக்குன்னா புறப்பாட்டு, புறம், நந்தா விளக்கம், புறம்பு நானூறு இதெல்லாம் வந்துட்டு புறநானூரோட வேறு பெயர்கள். சரிங்களா? அப்புறம் இந்த புறநானூறு பார்த்திங்கன்னா தமிழரோட கருவூலமாக வந்து திகழ்து. ஓகேங்களா? அதுதான் இங்கே மேலே நூல்வெளியிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். அடுத்து இது வந்து ஆசிரியப்பா. சரிங்களா? எந்த ஒரு ஆசிரியரும் புறத்துலேருந்து தான் வருவாங்களே தவிர அகத்துலேருந்து வரமாட்டாங்க. நம்மளுக்கு ஆசிரியர்னாலே புறத்துலேருந்து தான் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் யோசிச்சுக்கோங்க. 4 அடி முதல் 40 அடி ஒரு ஆசிரியர் வந்துட்டு நம்மளுக்கு 4 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கூட கற்றுக் கொடுக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. இப்போலாம் 40 வயசு என்ன, அதுக்கு மேலேயே கூட கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய பேர் படிக்கவும் செய்கிறாங்க. அதனால் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் வந்து பாடின பாடல்கள் தான் புறநானூறு பாடல்கள்.
அதனால் இதில் யார் தொகுத்தவங்க யார் தொகுப்பித்தவங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சரிங்களா? இதே மாதிரி தான் பரிபாடலும். அப்புறம் பரிபாடலும் 10 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் பாடியிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து கணிக்க முடியாது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜியு போப் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். சரிங்களா? போப்பா புறத்துலேருந்து நான் வந்தேன், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து தான் நான் வந்து மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பேராஜியா ஹார்ட் புறநானூறு எனும் தலைப்பில் 1999 மொழிபெயர்ப்பு. அப்போ ஜியா ஹார்ட்னா யாருக்குன்னா ஆர்ச்செல்லாம் எப்படி இருக்கும், அந்த 999 மாதிரி அங்கே தனித்தனியாக ஒரு சேமாக வந்து நிற்கும். சரிங்களா? ஆர்ச்செல்லாம் அது மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் பதிப்பு உவே சாமிநாதர் 1894 பழைய உரையோடு நூல் முழுமைக்கும் வந்துட்டு குறிப்புரையும் எழுதி பதிப்பித்தார். ஓகேங்களா? அப்போ இது நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புறநானூறு பாடிய புலவர்கள் வந்து 157 இல்லைன்னா 58 கடவுள் வாழ்த்தோட சேர்த்தி. சரிங்களா? அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் வந்து மேக்ஸிமம் நிறைய இதுக்கு பாடியிருப்பாங்க. ஒரு 2-3 இதுக்கு மட்டும்தான் வேறு ஆள் பாடியிருப்பாங்க. அடுத்து 11 புறத்திணைகள் இருக்குது. அதில் உலங்கிய தவிர 65 துறைகளில் வந்துட்டு எடுத்து அளப்பட்டிருக்குது. நம்மளுக்கு சிக்கன் 65 வேணும்னா புறத்தில் போய் தான் சாப்பிடணும். சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. துறைகள் எது சிக்கன் 65 சாப்பிட்ணுன்னா நம்ம வெளியில் போய் தான் சாப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதோட மேற்கோள் பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் அப்படின்னு இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, தீதும் நன்றும் வந்துட்டு பிறத்தர வாரா. அப்போ கனிஞ்ச மனசுக்காரங்க தான் தீதையும் நல்லதையும் வந்துட்டு ஆலோசனை பண்ணி நம்ம இறந்துட்டாலும் கூட நம்மளோடது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கனிஞ்ச மனசுக்காரங்க தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளவர். அப்போ புகழ்னா உயிரையும் கொடுக்குறவங்க. அப்போ கடலுள் மாய்த்தனா இறந்து போகிறது தானே, உயிரும் கொடுக்குவர் மாய்த்த அப்படின்னு நம்மளுக்கு வச்சுக்கோங்க. இளம் பெரு வழுத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா பெரியோரை வியத்தும் இளமே சிறியோரை இகழுது அதனினும் இளவே. கடிஞ்ச மனசுக்காரங்க வந்து பெரியோரை வந்து இகழ மாட்டாங்க, சிறியோரையும் இகழ மாட்டாங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. வளவன் எவ்வா வான உறுதி எய்துப என்பதும் செய்வினை முடித்தன கேட்பல் எந்தே சேட்சென்னி நலங்கில்லி. அப்போ கில்லுனா நம்மளுக்கு கன்னத்தில் சாத்திடுவாங்க, ஒரே சாத்தி போடுவாங்க. அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? கிள்ளி வைப்பாங்க, சாத்தி போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமக்கென முயலான் ஒன்றில் பிறக்கென முயலினர் உண்மையானே. அப்போ நம்மளுக்காக வந்துட்டு நம்ம இப்போ உயிரை காப்பாற்றிக்கலைனாலும் பிறருக்காவையாவது நம்ம முயன்று உயிரை வந்து மாய்ச்சிக்காமல் காப்பாற்றணும் அப்படின்றது ஷார்ட்கட். ஓகேங்களா? நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் மோசிக்கிறனார். ஓகேங்களா? அப்போ நெல்லும் சரி கீரையும் சரி வளர்கிறதுக்கு நீர் தான் வேணும். சரிங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லோரும் உவப்பது. ஓம்புமின் ஓநாய் நரி ஒரு உத்தலையார். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா 9 நாளி உடுப்பது 2 செல்வத்து பயதினே இதழ். அப்போ 9 நாளி உடுப்பது 2ன்னு சொல்லி கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ கணக்காயனார். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த கிளாஸ் பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்துட்டு இதை பார்த்துட்டு படிச்சுக்கட்டும். அப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து மறக்காமல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனக்காக இவ்வளோ நேரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சந்திப்போம். ஓகே.